ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி எப்படி பார்க்குறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லைஃப்பில் நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறாங்களா, நெகட்டிவாக பார்க்குறாங்களா? இல்லைங்க இவருக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறாங்களா, இல்லைங்க வேணும்னு நினைக்கிறாங்களா? ஸோ என்ன தான் அவங்க நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ வந்து ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டாரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக எனக்கு வீடியோ ப்ராப்பராக எனக்கு வரல மேம், நீங்கள் போடுற எல்லா வீடியோஸ் எனக்கு கரெக்டாக ரிசீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாருமே தெரியும், ஃபஸ்ட்டு சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. செகண்ட் சேனல் ப்ராப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எதுவாக இருந்தாலும் ட்ரூவாக சொல்கிற மாதிரி இருக்கும், என்ன அவங்க நினைக்கிறாங்க இந்த ஓப்பனாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நமக்கு காலையில் என்ன விட அதை ஓப்பனாக நம்ம சொல்லிவிடுவோம். ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ என்ன தான் நினைக்கிறாங்க பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துக்கலாம். Three of Swords, Five of Wands, okay, Justice, Seven of Pentacles, Two of Wands, Nine of Swords, Ace of Swords, Lovers, Page of Wands, Queen of Pentacles, okay, Star, okay, Three of Wands. ஓகே, ஸோ நானும் பயந்துட்டே கார்டு எடுத்து வச்சோன்னேன், என்னடா நம்மளை எல்லாரும் சேர்ந்து இப்போ திட்டி கொள்ளுவாங்க. ஓகே, டோன்ட் வரி, பயங்கர பாசிட்டிவாக நினைக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை பாசிட்டிவாக நினைக்கிறாங்களா, நெகட்டிவாக நினைக்கிறாங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். இல்லைங்க உங்களை என்ன தான் நினைக்கிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க தான் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே, தென் நான் போனனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து எனர்ஜிஸ் நாட் மேட்டர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போனால், இப்போ ஒரு பொண்ணோட ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற எனர்ஜி வந்து மஸ்குலர் எனர்ஜியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பையனோட எனர்ஜிஸ் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட உடம்புல இருக்கிற எனர்ஜிஸ் சம்டைம் ஃபெமினன் எனர்ஜியாக இருக்கும். எனர்ஜிஸ் வந்து நாட் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சில பொண்ணுங்க பார்த்திங்க அப்படின்னா பக்கம் ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. அதே சில பசங்க பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபெமினன் எனர்ஜியில் இருப்பாங்க, ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. ஓகே, எனர்ஜிஸ் நாட் மேட்டர், ஃபிசிக்கல் பாடி இஸ் நாட் மேட்டர், எனர்ஜி தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எப்படி ரெஸ்னேட் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஐ நோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர்லாம் நினச்சிட்டு உண்டு. மேபி இது மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், காஸ்ட் ரிலேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், என்னதோ உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் அதனால் அது ஏஜ் டிஃப்ரென்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், இல்லைங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லைங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கலாம். என்னத்தையும் உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. எத்தனையோ வாட்டி இந்த ஒரு பர்சன் நினச்சிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், எஃபோர்ட் கொடுக்க வேண்டாம், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், இல்லைங்க நம்ம அளவோடு இருக்கலாம், ஒரு லிமிட்டேஷனோடு நம்ம பழகலாம், இல்லைங்க சைனில் நம்ம கொண்டு போகலாம் யாருக்கு தெரியாமல். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் எத்தனையோ வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சிட்டு உண்டு, அது உண்மையான விஷயமாகும். ஓகே, கரண்ட் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும், நமக்கு அது கன்ஃபார்மாக தெரியுது. காரணம் என்னென்னு கேட்டிங்க, அப்படி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் ஒருபோது இவருக்கு லைஃப்பில் வேணான்னு உங்களை வைக்கல. கரண்டி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், செப்பரேஷன் ஆகிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாரு, இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அது ட்ரூவான ஒரு விஷயமாகும்.
ஓகே. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்புட்னா, இந்த ஒரு பெர்சன் மேபி ஃபேமிலி ஓரியன்டட் பெர்சனா இருக்கலாம். ட்ரெடிஷனல் பெர்சனா இருக்கலாம். பக்கா லாயலான ஒரு பெர்சனா இருக்கலாம். ஓகே. எனி 24/7 உங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணும்போது கூட, எனக்கு ஃபேமிலி, 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 ஃபேமிலி தான் எனக்கு உலகம். நான் ஃபேமிலிக்காக தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துட்டுருக்கேன். 24/7 ஃபேமிலிய பத்தி இந்த ஒரு பெர்சன் பேசிட்டு இருந்திருக்கலாம். ஓகே. பட் என்னதான் ஃபேமிலி ஓரியன்டட் பெர்சனாவே இருக்கட்டும், ட்ரூவான ஒரு பெர்சனாவே இருக்கட்டும், ட்ரெடிஷனல் பெர்சனாவே இருக்கட்டும், இவர் ஆக்சுவலி லாயல் ஆகும். பட் இந்த ஒரு பெர்சன் இவரோட லைஃப் இவரோட லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த வேர்ல்டில் இவருக்கு யாரு கூடயும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் கூட இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. எத்தனை எத்தனை டிஸ்டன்ஸ் இருந்தோம், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தோம், இவரோட லைஃப்பில் உங்களை வேணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்ட் உண்டு. மேபி ஃபிசிக்கலி இவர் உங்களை ஹேட் பண்ணியிருக்கலாம், அவாய்ட் பண்ணலாம், உங்களை வந்து கஷ்டப்படுத்தலாம். பட் மைண்ட் வைஸ், மனசு வைஸ் இவர் ஒவ்வொரு நொடியுமே இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணுங்கிற ஒரு தாட் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்சன் ஆக்சுவலி உங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இவர் அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. இவருக்கு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு மனசில் ஆகிற விஷயம் நானும் சேமுங்கிற ஒரு விஷயம் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறோம். அப்புறம் நமக்கு சில பர்சன் கூட பழகும்போது நீயும் நானும் வேறு வேறு இல்லைங்க, உனக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லைங்க கேரக்டர்ஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லைங்க ஏதோ ஒரு வகையில் உனக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சில ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, நீயும் நானும் சேம் ஆகும், கேரக்டர்ஸ் வைஸ், மனசு வைஸ், மைண்டு வைஸ் நீயும் நானும் சேம் ஆகும். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் மனசில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட கேரக்டர்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் உன்னோட கேரக்டர்னு சொல்கிற விஷயம் இவருக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இல்லைங்க இவரோட மைண்டில் இவர் சப்கான்ஷியஸ் மைண்டில் இவர் உங்களை பற்றி விதைச்சிட்டு இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு ஒரு பர்சனுக்கு மனசில் ஆகுது. நீங்கள் ஆக்சுவலி லாயல் ஆகும். ஓகே. ஆக்சுவலி இவரோட கேரக்டர் தானே உங்களோட கேரக்டருங்கிறது இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இவரோட கேரக்டர் இவர் வந்து அவ்வளோவா சீக்கிரமாக வந்து இவரோட மைண்டுக்குள்ளேயா இருக்கட்டும், மனசுக்குள்ளேயா இருக்கட்டும் யாரையும் கொண்டு வர மாட்டார். அப்படி ஒருத்தவங்களை இவர் மைண்டுக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ கொண்டு வராது அப்படின்னா, உலகமே அழிஞ்சாலும் அவங்களுக்காக வந்து உயிரே கொடுக்குற ஒரு கேரக்டர் இவர் தான் இவரோட கேரக்டர். அப்படின்னா அதே சேம் கேரக்டர் நீங்கங்கிறது இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இவரோட உங்களோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், உங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இல்லைங்க நீங்கள் பழகின விதங்களை வச்சு இவருக்கு மைண்டில் மனசில் ஆக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் ஸ்டேபிள் ஆகும், நீங்கள் கிரவுண்டட் ஆகும். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஒருத்தவங்களை மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த சுச்சுவேஷனையும் நீங்கள் அவங்களுக்காக உண்மையாக நிற்கிற ஒரு கேரக்டர் ஆகும். நீங்கள் ஆளை மாற்றுற ஒரு கேரக்டர் கிடையாது. ஒருத்தவங்க நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா எத்தனை கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை வந்தாலும் அவங்கள ஹோல்டு பண்ணி பிடிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். அஃப்கோர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து 110% நீங்கள் லாயலாக இருந்துட்டு உண்டு. இவருக்கு பணம் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. இவருக்காக இத்தனை தூரம் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு. அது மேபி இவர் உங்ககிட்ட ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைங்க உங்ககிட்ட அந்த நன்றி உணர்வோடு இவர் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இவருக்கு மைண்ட் வைஸ், மனசு வைஸ் இவருக்கு நல்லாவே தெரியும். என்ன இவங்க 110% கேர் பண்ணிட்டு உண்டு, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உண்டு, லவ் பண்ணிட்டு உண்டு, எனக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பண்ணிட்டு உண்டு. இவருக்கு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒரு விஷயம் இவருக்கு ஒரு நாள் இது ஃபீல் ஆகிட்டல, எனக்கானது எல்லா விதத்துலையும் எனக்கு மேட்ச் ஆனது, எனக்கு பொருத்தமானது, என்னோட உணர்வுக்கு, என்னோட எமோஷ்னலுக்கு மேட்ச் ஆனவங்க இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவருக்கு உங்க கூட ஒரு எமோஷனல் பாண்டிங் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு, எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதனால தான் இந்த ஒரு பர்சன் மேபி இவரோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கலாம், ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கலாம். இவர் சம்டைம் பேசும்போது இங்கே ஃபேமிலி இவர் சொன்னாலும் இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் நான் லாஜிக்கலாக இருந்தாலும், ப்ராக்டிக்கலாக இருந்தாலும், ஃபேமிலி ரிலேட்டடாக இருந்தாலும் எனக்கு இந்த வேர்ல்டில் கூட ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருக்கு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் எனக்கானது என்ன மாதிரியே இருக்காங்க, என்ன மாதிரி உண்மையாக இருக்காங்க, என்ன மாதிரியே பார்த்து கவனிக்கிறாங்க, அந்த மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர் உங்களை ஸ்டாராக பார்க்குறாரு. பட் கரண்ட்லி நீங்கள் இவருக்கு மேலே கோபத்திலாக நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி வந்து ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, செப்பரேஷன் ஆகும். மேபி ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும்.
ஓகே. கரண்ட்லி நீங்க இவருக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து இவர சேசிங் பண்ணியிருக்கலாம், எஃபோர்ட் குடுத்துருக்கலாம். கரண்ட்லி நீங்க எஃபோர்ட் குடுக்குறத நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட உங்களுக்கு சேம் இவர மாரி உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கலாம். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்கிறது கமிட்மெண்ட் ஆகும். ஏன்னா உங்கள பொறுத்தமட்டில நீங்க லாயல், கிரவுண்டட் ஆகும். மேபி இவர்கிட்ட ஓப்பனா நீங்க ஷேர் பண்ணியிருக்கலாம். இங்க பாரு நீ நினைக்கிற ஒரு கேரக்டர் நான் கிடையாது. நான் ஒருத்தவங்கள நினைச்சிட்டேன் அப்படின்னா எத்தனை கஷ்டம், நஷ்டம் வந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு கேரக்டர் ஆகும். நான் ஆக்சுவலி ட்ரூவாகும். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் இல்லைங்க ஒரு கிளாரிட்டி வேணும். நீ வந்து மற்றவங்கள மாதிரி நீ என்ன எடை போடாத, மற்றவங்கள மாதிரி நீ என்ன மைண்ட் பண்ணாத. நீ வந்து டேட் பண்ணுறதுக்கோ ஃப்ளோட் பண்ணுறதுக்கோ இல்லைங்க பேசிட்டு போகிறதுக்கோ உள்ள ஆள் நான் கிடையாது. நான் ஆக்சுவலி ஒருத்தவங்களை நினச்சிட்டு அப்படின்னா அது மரணமே வந்தாலும் நான் வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். மரணமே வந்தாலும் ஒன்று நினச்சி நான் வாழக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. அப்போ எனக்கு தேவை ஒரு கமிட்மெண்ட். நாங்கள் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் வச்சுட்டு உண்டு. ஓகே. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். கரண்ட்லி ஃபுல் ஃபோக்கஸ் கரியர் ஆகும். கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் மேபி ஃபுல் ஃபோக்கஸ் கரியரில் கொடுத்துருக்கலாம். இல்லைங்க நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் கரியர் கொடுத்துருக்கலாம். கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2 பேருமே போயிட்டுருக்கலாம். பட் சேட் ஆகும். ஓகே. இவர் கரண்ட்லி பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்லேயே கடந்து போயிட்டுருக்கிறாரு. ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு மைண்டில் ஓவர் திங்கிங் உண்டு. இவருக்கு ஹார்ட் பிரேக்கும் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு உங்ககிட்ட வரணும், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், உங்களை லைஃப்பில் சேர்த்து பிடிக்கணும், ஹோல்டு பண்ணி பிடிக்கணும், ஆயிரக்கணக்கான ஒரு தாட்ஸ் உண்டு. பட் ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்கில் பிடிச்சி இழுக்குது நம்ம சொல்லலாம். உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க விடாமல் இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க விடாமல் ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்கில் பிடிச்சி இழுக்குதுன்னா ஃபஸ்ட்டு இவரோட கேரக்டரை மனசிலாக்கிக்கோங்க. நம்ம வந்து இவர் வாழ்ந்து வந்த விதங்கள் வேறு. இவர் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா ஃபேமிலி சந்தோஷத்துக்காகவும் ஃபேமிலி பர்சனோட சந்தோஷத்துக்காகவும் வாழ்ந்து வந்த ஒரு கேரக்டர்னால அவர் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இவர் சினிமாவில் வரக்கூடிய மாதிரியெல்லாம் இவரோட கேரக்டர்ஸ் கிடையாது. ஆக்சுவலி இவரெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ எனக்கு ரெஸ்டேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த கேரக்டர்ஸில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஆக்சுவலி லாயல் ஆகும். அப்போ இவர் சினிமாவில் வரக்கூடிய மாதிரி டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதை மாற்றி நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு கேரக்டர் இவர் கிடையாது. இவர்கிட்ட இருந்து கமிட்மெண்ட் வாங்குறது பயங்கர பாடாகும். பட் இவர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டார் அப்படின்னா அது ஸ்டேபிள். மரணமே வந்தாலும் அது ஸ்டேபிள். ஓகே. அப்போ இவர் ஆக்சுவலி இவரோட கேரக்டரை கொஞ்சம் நீங்கள் மனசில் ஆக்கிக்கோங்க. டக்குன்னு இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்காதுங்க. ஆனால் இவர் கமிட்மெண்ட் கொடுப்பாரு. அது ஸ்டேபிள் ஸ்ட்ராங்காக இவர் ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. இங்கே பாரு நான் என்னென்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி என் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத ஒரு டைம் நான் எந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டேன் இல்லைங்க என்னோடய சுச்சுவேஷன் இதுதான். இது வரைக்கும் இவர் நேற்று உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய ஒரு டைமில் ஸ்ட்ராங்காக இவர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் ஆக்சுவலி ஹாப்பி கிடையாது. ஏன்னா அவர் வாழ்ந்து வந்த விதங்கள் வேறு. இவர் மேபி அம்மா மனசு கஷ்டக்கூடாது, ஃபேமிலி மனசு கஷ்டப்படக்கூடாது, 4 பேர் சொசைட்டியில் நம்மளை மதிக்கணும், 4 பேர் நம்ம ஃபேமிலியை கேவலப்படுத்திடக்கூடாது. இப்படி சின்ன வயசுலேருந்தே அந்த கட்டுப்பாடு அந்த ட்ரெடிஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வந்து ஒரு டக்குன்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஒரு பட்சத்தில் ஓடி வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு இவரோட மைண்டை அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா ஆள் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் ஆகும். ஓகே. அது இவரோட கேரக்டர்ஸ் வைஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஆள் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் ஆகும். இவரோட மைண்ட் இடம் கொடுக்க மாட்டேங்குது. இவர் வந்து உங்களுக்கு சேர்த்து பிடிக்கணும், உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இவருக்கு மனசுக்குள்ள நல்லாவே தெரியும். இவருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு எஃபோர்ட் இந்த வேர்ல்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு மைண்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் அந்த ஒரு தாட் உண்டு. ஜஸ்டிஸ் உங்களுக்கு கொடுத்துட்டல, உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் ஒரு தாட் உண்டு, உங்களுக்கு ஹோல்டு பண்ணி பிடிக்கணும் ஒரு தாட் உண்டு. பட் இவரோட மைண்ட் இடம் கொடுக்க மாட்டேங்குது. இவரோட மைண்டு ப்ராக்டிக்கல்னால ஃப்யூச்சரில் போகாத, நீ உன்னை நம்பி இருக்கிறவங்க ஹர்ட் ஆக்காத, கஷ்டப்படுத்தாத, இல்லைய ரிலேஷன்ஷிப்பை விழாத. இவரோட மைண்ட் இவரை கிரியேட் பண்ணனால கரண்ட்லி இவருக்கு பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்ல கடந்து போயிட்டுருக்காரு. அதே சேம் டைம் நீங்கள் இல்லாமலும் ஜீவிக்க முடியலை. அதே டைம் என்ன சொல்கிறது மைண்டும் ஓகே இல்லை. மென்டல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லையும் கடந்து ஸ்ட்ரென்த் இல்லை. ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. குறைச்சி டைம் கொடுங்க. இவர்கிட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக கிடைக்கும். ஏன்னா காரணம் என்னென்னா இவரோட மைண்டை நீங்கள் ஸ்டார் ஆகும். ஓகே. இவர் எந்த விதத்துலையும் இவர் உங்களை குறைச்சி எடை போடவே இல்லை. மேபி ஓப்பனாக வந்து நீங்கள் மேபி ஆட்டிடியூட் காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து உங்களை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இவரோட மைண்டு நீங்கள் ஸ்டார் ஆகும். இவருக்கு மனசில் இருக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மற்றவங்கள மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸ்டாரை ஒருபோதும் எத்தி பிடிக்க முடியாது, வேணால் பார்த்துட்ருக்கலாம். ஓகே. அதே மாதிரி தான் இவர் உங்களை ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் அவ்வளோவா சீக்கிரமாக யாருக்கு கிட்டாத ஒரு பொக்கேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு.
ஓகே பயங்கர பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன். பட் ஆளோட மைண்டே மனசே கொஞ்சம் மனசிலாக்கிங்க. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ஒவ்வொரு ஃபிசிக்கல் பாடி நீங்கள் பார்க்காதுங்க. உள்ளுக்குள்ளே எல்லாரோட ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறது ஒரு ஆன்மாவாகும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு போஸ்டரோட சுச்சுவேஷனில் நீங்கள் போய் இருந்தீங்கன்னா உங்கள் ஆன்மா என்ன எதிர்பார்க்கும், உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதை முதல் யோசிங்க. ஓகே. அவங்களோட மனசையும் மைண்டையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எப்பவுமே நம்ம கொடுக்க வேண்டியது டைம் கொடுங்க நீங்க. உண்மையா ஒருத்தவங்கள ஆத்மார்த்தமா நீங்க சிநேகிக்கிறீங்க அப்படின்னா டைம் கொடுங்க. ஓகே. அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்நேகம் நீங்க லவ் பண்ற ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமா இருந்தீங்க ஷூரா அதை ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட அவங்க வருவாங்க. அதே உங்க ஸ்நேகம் பொய்யா இருந்தீங்க ஷூரா வரமாட்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் நமக்கு இங்கே மனசில் ஆகிற விஷயம் இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாரு, ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. பட் இப்போ இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இவர் ஒவ்வொரு திங்கிங் ஏன்னா இவர் வாழ்ந்து வந்த விதங்கள் வேறு. டக்குன்னு இவர் ஒரு ட்ரெடிஷ்னல் போஸ்டர் கிட்ட போய் டக்குன்னு ஒரு ஸ்டைலான போஸ்டராக மாறி ஒரு ஃபேஷனாக ஒரு ஒரு ஃபேஷனேட் போஸ்டராக மாறி டக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு கேரக்டர் இவர் இல்லை. இவர் கொடுத்தா அது ஒரு ஸ்டேபிள் ஆகும். ஓகே. இனி நமக்கு இங்கே இம்பார்ட்டனான லேட்டஸ்ட் பார்க்கலாம். J important, K important, A important, S important. ஓகே. இனி இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 27, 29, 35, 33, 32, 31, 39. இனி இம்பார்ட்டனான மந்த் இம்பார்ட்டனான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஷுவர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.